மக்களான பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை தான். அதுல வந்து தண்ணியில வந்து டிரைனேஜும் கலந்துருது. அதனால டிரைனேஜ் சிஸ்டத்தை டோட்டலா மாற்றணும். அது ஒரு பெரிய அதுக்குன்னு தனியா வந்து ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதுக்குன்னு தனியா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. வாக்கிங் பண்றது கூட வந்து இங்க சரியான பொதுமக்கள் வாக்கிங் பண்றது கூட இங்க சரியான வந்து ஒரு கிரவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ விளையாட்டு திடல்கள் உருவாக்குறது, கேமரா கிடையாது, சிசிடிவி கேமரா வந்து நிறைய தெருக்கள்ல கிடையாது. போலீஸை சொல்லி கஞ்சா பழக்கத்தை வந்து ட்ரக்ஸை வந்து மானிட்டரிங் பண்றதுக்கு கடுமையா வந்து மீட்டிங் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டோல் ஃப்ரீ நம்பர்ல உடனடியாக கொடுக்குற மாதிரி டோல் ஃப்ரீ நம்பரை நன்றி பண்ணிருக்கோம். இப்போதைக்கு குறைந்தபட்சம் 30 கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது விழிப்புணர்ச்சியை வந்து எல்லா வீட்டுகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். அதிகமான கால்ஸ் வர வர அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்மிடியா வந்து அந்த மனுவை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் உடனடியாக பிரச்சனைகளை எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து டோல் ஃப்ரீ நம்பர் மூலமா இப்போதைக்கு மனு வாங்கி வச்சிருக்கோம். பிரச்சனை கூடிய விரைவில் சரி செய்யறதுக்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளும். இல்ல விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டேஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மாசம் ஜூலை 15 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சப்ஸ்டேஷன் வந்த உடனே அதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிடும். மத்தபடி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கின குவாலிட்டி வந்து தமிழ்நாடு முழுசும் சரியில்லைங்கிறது இபி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ மெயினா பிரச்சனை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஹைலோடு வரும்போது எல்லாம் வெடிக்குது, இங்கேயே வெடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அதுக்கான பொருட்களையும் வாங்கி இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து சரி செய்யப்படும். விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. மாற்றி அமைக்கப்படுமா அந்த தள்ளுபடிகள் என்பது முழுமையா விவசாயிகள் தள்ளுபடி? மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய விரைவில் அதுக்கான திட்டங்களை வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. நேத்து கூட வந்து மேல்மா விவசாயிகள் கிட்ட நேத்து திருவண்ணாமலையில காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஆய்வு விவசாயிகிட்ட 10 மணிக்கு போய் மேல்மலை இருக்க பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் நாங்களே வந்து அட்ரஸ் பண்ணோம். கூடிய விரைவில் அனைத்து பிரச்சனையும் கொஞ்சம் இது வந்து ஒரு 10-15 வருஷ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ மாண்புமிகு முதலமைச்சரும் சரி எல்லா அமைச்சர்களும் சரி கடுமையா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 15 to 18 மணி நேரம் ஆய்விலே இருக்கிறாங்க. கூடிய விரைவில் வந்து ஒவ்வொரு விஷயம் சரி செய்யப்படும்.